வெல்கம் பேக். நம்மளுடைய கெயின் ஹோம் லேண்ட் டெவலப்பர்ஸ் இந்த போகம்பட்டி குபேர நகரில் தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தங்களா நம்ம வந்து கஸ்டமர்ஸோட அவங்களோட ஃபீட்பேக் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அவங்க எந்த அளவுக்கு வந்து மனநிறைவாக இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க இந்த குபேர நகர் வீட்டு மனைகள் பர்ச்சேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி இங்கே அடுத்த பியூட்டிஃபுல் கஸ்டமர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர்? சரவணன். என் பேர் பாலசுப்ரமணியன். ஓகே சார். ஸோ ஐயா நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளவோ சைட்ஸ் இருந்தும் நீங்கள் வந்து நம்மளுடைய கெயின் ஹோம்ஸ் இந்த குபேர நகர் சூஸ் பண்ணதுக்கான காரணம்? நகரில் நல்லா சௌகரியம் இருக்குது, போக்குவரத்துக்கு பக்கம், எல்லா காற்றோட்டமான இடம், விலையும் கம்மியா இருக்குது. டவுனுக்கு பக்கத்துல லட்சக்கணக்கு சொல்றாங்க, இங்க விலை கம்மியா சொல்றாங்க. அதனாலதான் இங்க வாங்க. மாத தவணையும் உங்களுக்கு இருக்கிறதுனால அது நடுத்தர மக்களுக்கு யூஸா இருக்கு, சலுகையா இருக்கு. சோ அரசு அங்கீகாரம் பெற்ற சைட் அப்படிங்கறதுனால நீங்க சொல்லுங்க சார். சோ எவ்வளவோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க, உடனுக்குடன் உங்களுக்கு வீடு கட்டும் வசதியும் இருக்கு, பக்கத்துலயே வந்து குடியிருப்பு பகுதியாகவும் இருக்கு. சோ இது வந்து as a youngster உங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? உடனே வீடு கட்டுற மாதிரி இருக்குங்க, எல்லா வசதியும் இருக்கிறதுனால டேங்க்லாம் கட்டி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க, அதனால உடனே பண்ணலான்ட்டு. ஓகே சார். ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் சைட் புக் பண்ணி உடனடியாக கிரையம் பண்ணுறீங்களா? ஏன்னா உடனடியாக கிரையம் பண்ணும்போது உங்களுக்கு சிறப்பு சலுகை இவங்க கொடுத்துருக்காங்க, அதனால கேட்குறேன். ஒன்று பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ எவ்வளோ சைட் புக் பண்ணியிருக்கீங்க ஐயா? 4 சைட் புக் பண்ணியிருக்கீங்க. ஓகே சார். ஸோ மேலும் நீங்கள் வந்து நம்மளுடைய குபேர நகரில் சைட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். சரி. ஸோ நல்லா வந்து டவுன் ஏரியா அப்படிங்கிறதுனால நீங்கள் இங்கேருந்து வந்து மெயினான டவுன் ஏரியாவுக்கு நீங்கள் ஜஸ்ட் வித்தின் ஒரு 40 minutes to 45 minutes 3/4 மணி நேரத்தில் வந்து நீங்கள் ரீச் ஆகலாம். அதே சமயத்தில் ஏர்போர்ட்ஸ் ஆகட்டும், மெயினான ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ், அதே சமயத்தில் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வித்தின் 30 to 35 minutes நீங்கள் போய் ரீச் ஆகலாம். அந்தளவுக்கு இங்கே வந்து உங்களுக்கு போக்குவரத்து வசதி இருக்குது. ஸோ ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு வந்து பேருந்து வசதி இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உங்களுக்கு இலவசமான வாகன வசதியும் இவங்க வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெல்கம் பேக். நம்மளுடைய கெயின் ஹோம் லேண்ட் டெவலப்பர்ஸ் இந்த குபேர நகரில் இன்னைக்கு நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய கேங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து எந்த அளவுக்கு சைட் பார்த்து பிடிச்சு போய் புக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சைட் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். உங்கள் பேர் மேம்? பத்மா. உங்கள் பேர்? வசந்தி. சுந்தரி. பாப்பாத்தி. மானிஷி. சாந்தி. சுகந்தி. ஓகே. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து வந்திருக்கீங்க. இது வரைக்கும் நாங்கள் கஸ்டமர் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஜென்ஸ் கிட்ட தான் வந்து கேட்டிருந்தோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட நாங்கள் கேட்குறோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இங்கே வந்து உங்களுக்கு எல்லா அடிப்படை வசதிகளுமே நிறைந்திருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைங்களுக்குலாம் வந்து வருங்காலத்தில் ஸ்கூல்ஸ் ஆகட்டும், காலேஜஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப நியர்பையாக இருக்கும்ல. உடனடியாக கிரைம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உடனடியாக நீங்கள் கிரைம் பண்ணுறீங்களா இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணுறீங்க? வீட்டில் போய் ஆம்பளேட் எல்லாத்தையும் கேட்டுட்டு பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சைட் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஸோ எவ்வளோ சைட் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் 2 புக் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து எங்கள் மச்சமாக. ஓகே. ஸோ ஜாயின் ஃபேமிலியாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கீங்க. ஓகே மேம். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், கெயின் ஹோம்ஸ் பொறுத்த வரைக்கும் மாத தவணையும் உங்களுக்கு இருக்குது, மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் 2000 rupees நீங்கள் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டு மனைகளுமே பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து அடிப்படை வசதிகள் நிறைந்திருக்கிறதுனால உங்களுக்கு இந்த சைட் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? எல்லா ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கு. பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, பக்கத்துல பாத்தீங்கன்னா காலேஜ் ஆயிட்டு இருக்கு, பின்னாடி பாத்தீங்கன்னா டெவலப் ஆகலாம். அப்புறம் பக்கத்துலயும் டிடிபி சைட்ஸ் இருக்கு, ஊர் பக்கத்துல இருக்கு, அதனால டெவலப் ஆகிற ஏரியா தான். அப்புறம் சைட்ஸும் பாத்தீங்கன்னா மாதத்தவணையும் போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். மாதத்தவணைலாம் சின்ன ஃபேமிலி கூட நடுத்தர மக்களுக்கும் ரொம்ப பண்ணலாம், யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரி. சரி மேம். ஓகே. ஸோ நீங்க எவ்வளவு சைட் புக் பண்ணிருக்கீங்க? நாங்க 4 சைட் பண்ணிருக்கீங்க. ஓகே மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்களுடைய பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறவங்களும் சரி, நியூக்ளியர் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி, நடுத்தர மக்களுக்கு, மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து சுலபமான உங்களுக்கு மாத தவணை இருக்குது. ஸோ ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் மூலிமா நீங்கள் ஜஸ்ட் 2000 rupeesலேருந்து நீங்கள் வந்து பே பண்ணாலே போதும். ஸோ உங்களோட மந்த்லி பட்ஜெட்லேருந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் எடுத்து வச்சிங்கனாலே போதும். உடனுக்குடன் உங்களுக்கு வீட்டு மனையும் நீங்கள் உங்களுடைய கனவு எல்லாத்தையும் நீங்கள் நினைவாக்கலாம். இந்த சொந்த மனையில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டுறதுக்கான ஏற்பாடுமே இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அரசு
அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை இது. ஸோ அதனாலேயே வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிடிபி அப்ரூவ்ட் சைட்ஸா, கவர்மெண்ட் அப்ரூவ்ட் சைட்ஸா அப்படிங்கிறத முதல் வேலையாக நம்ம பார்ப்போம், எந்த ஒரு வீட்டுமனை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும். ஸோ இந்த வீட்டுமனை எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற சைட் அப்படிங்கிறதுனால ஷுவராக வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே பக்கவாக இவங்க வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்களும் வந்து நிறைய பியூட்டிஃபுல் கஸ்டமர்ஸ் நம்மளுடைய கெயின் ஹோம்ஸ்னு இந்த குபேர நகரில் வந்து விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து பாருங்க. ஸோ எல்லாமே வந்து டவுன் ஏரியாவாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவும் இருக்கு. ஷுவராக வந்து உங்களுக்கும் வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வெல் வியூவர்ஸ், நம்மளுடைய கெயின் ஹோம்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் இந்த குபேரன் நகர் சைட்ல தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பியூட்டிஃபுல் கஸ்டமர்ஸ் இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ சைட் வந்து புக் பண்றாங்க. சில பேர் வந்து பார்த்து நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா சைட் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ்லயும் இருக்காங்க. ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூஸ்ல என்ன அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அடுத்த பியூட்டிஃபுல் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, உங்க பேரு? ஓகே. ஸோ சார், நீங்கள் எல்லாருமே வந்து ஒரே ஃபேமிலிலேருந்து வந்திருக்கீங்களா? தனித்தனியாக வந்திருக்கீங்க. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க. ஓகே சார். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நம்மளுடைய குபேர நகர் சைட் கெயின் ஹோம்ஸ் பொறுத்த வரைக்கும் குபேர நகர் சைட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன? எலக்ட்ரிக்ஸ், அப்புறம் பஸ் வசதி, ஹாஸ்பிட்டல், அப்புறம் காலேஜ், சின்ன ஸ்கூல்ஸ், மளிகை கடைகள். பட் இருந்தாலும் சூப்பராக இருக்குல்ல, அது எல்லாம் பக்கத்தில் இருக்கும்போது எதுக்கு விடுறதுக்கு மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக. ஸோ ஃபியூச்சரில் வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக இருக்கு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஆஸ் எ யங்ஸ்டர் இப்போ வந்து நீங்கள் சைட் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஃபியூச்சரில் இது வந்து உங்களுக்கு பல மடங்கு ப்ராஃபிட்டையும் கொடுக்கும் இல்லைங்களா? ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து எப்படி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை டிஸ்கஸ் பண்ணி எவ்வளோ சைட் புக் பண்ண வந்திருக்கீங்க? நான் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வந்திருக்கேன், ஜாஸ்தியாக பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ சைட் புக் பண்ணியிருக்கீங்க? ஒரு சைட் புக் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், கையில் பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? டீட்டெயில்ஸ் பார்த்தனால தான் நாங்கள் சொல்கிறேங்க. ஓகே. ஆல்ரெடி எல்லாத்துமே நான் தான் புக் பண்ணி கூட்டு வந்திருக்கேன். ஓகே சார். ஆல்ரெடி எல்லாரும் பண்ணுற மாதிரி நானும் ஒன்றும் பண்ணலான்னு எனக்கு மனசில் ஒரு ஐடியா இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ நீங்களும் ஒரு சைட் புக் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான வசதியும் இவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. வங்கி கடன் இருக்குது. ஸோ பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்காங்க. அதெல்லாம் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட் இது. அண்ட் கவர்மெண்ட் அப்ரூவ்டும் சைட் கூட தான் இது. அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் வந்து வாங்க வந்திருக்கீங்களா? கெயின் ஹோம்ஸ் சூஸ் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சனால தான் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக மனசுக்கு நல்ல திருப்தியாக இருக்க இடம். ஆல்ரெடி இப்போ நம்ம டவுன் ஏரியாவில் வாங்க போனால் ஒரு சென்ட் நம்ம வாங்கினாலே குறைஞ்சபட்சம் 15 லட்சம் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. இந்த இடத்துக்கு நம்ம இப்போ வாங்கி போட்டோம்னா நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இங்கே ஒரு சைட் ஃபியூச்சர் நல்ல டெவலப்மெண்ட் நல்ல இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கோம். ஆல்ரெடி நான் இப்போ ஒரு புக்கிங் ஒரு சைட் பண்ணியிருக்கேங்க. இன்னும் கொஞ்சம் வசதியும் பண்ணுவேன். கண்டிப்பாக மேலும் இன்னும் நீங்கள் வந்து நம்மளுடைய கெயின் ஹோம்ஸ் மூலிமா சைட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். சரி. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பாக வந்து இவங்க ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து, அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சைட் 2 சைட் இந்த மாதிரி புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய கெயின் ஹோம்ஸ் இந்த குபேர நகர் சைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். பக்கத்தில் வந்து குடியிருப்பு பகுதியாகவும் இருக்குது, ரெசிடென்ஷியல் ஏரியாவும் இருக்குது. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் இவங்க வந்து பக்கவாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. உடனுக்குடன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டும் வசதி, வங்கி கடன் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. 30 அடி தார் சாலை வசதி, இந்த மாதிரி வந்து எல்லா பேசிக் ஃபெசிலிட்டிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கிறதுனால இது வந்து இப்போ உங்களுக்கு இது ஒரு ரைட் சாய்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்னும் நம்ம மேலும் நிறைய கஸ்டமர்ஸ் அண்ட் ரிகார்டிங் குபேர நகர் நம்ம நிறைய டீடைல்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டே கனெக்டட்.
வெல்கம் பேக் வியூவர்ஸ். ஸோ நம்மளுடைய கெயின் ஹோம்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் இந்த போகம்பட்டியில் இருக்கிற குபேர நகர் சைட்டில் வந்து இன்றைக்கி நம்ம நிறைய பியூட்டிஃபுல் கஸ்டமர்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு சைட் 2 சைட் டு தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 2 சைட்ஸ் தான் எல்லாருமே வந்து புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபேமிலியோட சுச்சுவேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து அமைஞ்சிருக்கு இந்த சைட் அப்படிங்கிறதுனால தான் எல்லாருமே வந்து சைட் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கெயின் ஹோம்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டான ஒரு நல்ல ஏரியாவும் இருக்குது. பிகாஸ் டவுன் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சைட் ஒரு சென்ட்டோட ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டனால உங்களுக்கு வந்து மோர் தேன் 15 lakhs 10 lakhsக்கு கம்மியாக யாருமே கொடுக்கறது இல்லை. பட் நம்மளுடைய கெயின் ஹோம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக மிக குறைந்த விலையில தான் வந்து இவங்க சைட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மாத தவணை முறையும் இருக்குது. ஸோ மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 2000 rupees. ஸோ உங்களுக்கு நீங்கள் 2000 rupees 2000 ரூபாய் முதல் நீங்கள் வந்து பே பண்ணாலே போதும். மாத தவணை இருக்குது. அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு சுற்றி வர அடிப்படை வசதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் வந்து உங்களுக்கு விண்ட்மில் இருக்கிறதுனால எந்த வித பவர் கட்ஸ் ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் மின்சார வசதியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 hours மின்சார வசதி ஃபியூச்சரில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் விண்ட்மில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு பவர் கட் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது கூடி சீக்கிரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இங்கே மேலுமே வந்து ஒரு கல்லூரி வந்து வளர்ந்து வரும் கல்லூரியும் வந்துட்டு இருக்கீங்க வந்து ஒரு காலேஜும் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க கட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே காலேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்போனால் வந்து கலைஞர் காலேஜ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபுல்லாக இங்கே வந்து டெவலப் ஆகி இருக்கு. கலைஞர் காலேஜஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதே சமயத்தில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய லைஃப்லேயே வந்து பாதி லைஃப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபியூச்சரில் ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவமாக அமையும் இல்லையா. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா வந்து ஜெம் ஹாஸ்பிட்டல் ரொம்ப ரொம்ப நியர்பையாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் ப்ரைமரி ஸ்கூல்ஸ்லேருந்து உங்களுக்கு செகண்டரி ஸ்கூல்ஸ் வரைக்கும் நிறைய வந்து உங்களுக்கு ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதே சமயத்தில் வந்து கல்லூரிகள் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உங்களுக்கு ரோட் ஃபெசிலிட்டிஸ் பற்றி நம்ம சொல்லி ஆகணும் வியூவர்ஸ். ஸோ ரோட்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு 30 அடி தார் சாலை வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரோட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. 2 wheelers அண்ட் 4 wheelers தான் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நம்ம வந்து சைட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர்ஸ் நம்ம பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் 2 wheelersல தான் வந்திருக்காங்க. ஸோ 2 wheelers அண்ட் 4 wheelers வந்து இங்கே வர அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ரோட் ஃபெசிலிட்டிஸ் தான் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் டேங்க் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து டேங்க் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேங்க் ஃபெசிலிட்டிஸுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லிட்டர் கெப்பாசிட்டிஸ் அளவுக்கு வந்து உங்களுக்கு இங்கே வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டிஸ் வர இருக்கு. அதனால எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடனடியாக இப்போ நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னாலும் வீடு கட்டுற வசதியும் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நிறைய கஸ்டமர் சொல்லியிருக்காங்க இப்போ இன்னைக்கு நீங்கள் வந்து சைட் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு உடனடியாக பிடிச்சிருக்கு அப்படின்னா நாளைக்கே நீங்கள் வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் எல்லா வசதிகளுமே வந்து நம்மளுடைய கெயின் ஹோம்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. வீட்டு கடன் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வங்கி கடன் கூட உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஹவுசிங் லோன் கூட உங்களுக்கு வந்து பேங்க்ஸ் மூலியமாக இவங்க ஏற்படுத்தி கொடுக்கறதுனால ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேங்க் லோன்லேருந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாத தவணையாக நீங்கள் ஜஸ்ட் 2000 rupees நீங்கள் பே பண்ணாலே போதும். அண்ட் அரசு அங்கீகாரம் பெற்றது. ஸோ கவர்மெண்ட் அப்ரூவ்ட் சைட்ஸ் எல்லாமே டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்ஸ் அப்படிங்கிறனால எப்பவுமே நம்ம வந்து ஒரு வீட்டு மனை பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து அப்ரூவ்டா கவர்மெண்ட் அப்ரூவா அப்படிங்கிறது தான் பார்ப்போம். ஏன்னா ஃபியூச்சரில் நமக்கு அந்த இடத்துல நம்ம வீடு கட்டினதுக்கு அப்புறமா எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த கவர்மெண்ட் அப்ரூவ் சைட்ஸா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் சைட்ஸ் அண்ட் குடியிருப்பு பகுதியில் தான் வந்து இந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்கு நம்மளுடைய குபேர நகர். ஸோ குடியிருப்பு பகுதி ஃபுல் அண்ட் சுற்றி வர பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நிறைய 10க்கும் 20க்கும் மேற்பட்ட வீடுகளும் வந்து இங்கே கட்டப்பட்டிருக்கு. ஸோ அதனால வந்து நிறைய வீடுகள் இருக்கிறதுனால சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 hours செக்யூரிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டவுன் பஸ் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும் சர்வீஸ் பஸ் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 10 to 15 minutes ஒரு தடவை 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து இங்க உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. போக்குவரத்து வசதி இருக்கிறதுனால நிறைய பேர் மிடில் கிளாஸ் அதாவது பாத்தீங்கன்னா நடுத்தர மக்களுக்கு இது வந்து ரொம்பவே ஒரு பயனுள்ளதாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா நம்மளுடைய கெயின் ஹோம்ஸ் இந்த குபேர நகர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாப்பம்பட்டியில இருந்து உங்களுக்கு போகம்பட்டி வரதுக்கு ஜஸ்ட் 8 kilometers வித்தின் ஒரு 5 to 10 minutes இங்க ரீச் ஆயிடலாம். அண்ட் நம்மளோட போகம்பட்டியில இருந்து ஜஸ்ட் வித்தின் 2 minutesல பாத்தீங்கன்னா நம்மளுடைய குபேர நகர் வந்து நீங்க ரீச் ஆயிடலாம். ஸோ குபேர நகர் நான் இன்னைக்கு பார்த்ததோட மட்டும் இல்லாமல் நிறைய பியூட்டிஃபுல் கஸ்டமர்ஸ் ஜஸ்ட் பார்க்க வந்ததோட உடனடியாக அவங்க வந்து சைட்டும் வந்து பிடிச்சு போனதுனால எல்லா வசதிகளும் அவங்களுடைய மனசுக்கு நிறைவா இருக்கிறதுனால உடனடியாக அவங்களும் புக் பண்ணிட்டாங்க. நீங்களும் இதே மாதிரி உடனடியாக வந்து புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நியாயமான விலையில இருக்கிறதுனால நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்க்ரோலிங்ல போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்க உடனடியாக கால் பண்ணலாம். கால் பண்ணீங்க அப்படின்னாலே இவங்களே வந்து உங்களுக்கு சைட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பைபாஸ் ஜங்ஷன் அது பார்த்தீங்கன்னா கொச்சின் பைபாஸ் சாலை உங்களுக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் வந்து 24 hours பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் போயிட்டு வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏர்போர்ட்ஸ்
ஆகட்டும், ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ஆகட்டும், எதா இருந்தாலும் பைபாஸ் ஜங்ஷன் வழியா நீங்க போனீங்கன்னா வித்தின் உங்களுக்கு ஒரு 30 to 35 மினிட்ஸ்க்குள்ள நீங்க ரீச் ஆகலாம். இங்கேருந்து நீங்க வந்து காந்திபுரம் ஆகட்டும், இங்கேருந்து நீங்க ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன் எதுவா இருந்தாலும் டு த மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 40 to 45 மினிட்ஸ்க்குள்ள நீங்க ரீச் ஆகலாம். அந்த அளவுக்கு இங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், ரோட் ஃபெசிலிட்டிஸ், வாட்டர் கனெக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டிஸ் முன்னாடியே சொல்லிட்டேன். விண்ட்மில் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கனால எந்தவித பவர் கட்ஸ் ப்ராப்ளம்ஸும் இருக்காது. மின்வெட்டு ப்ராப்ளம் உங்களுக்கு இல்லாததுனால இங்கே மின்சார வசதியுமே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவ்வளோ அடிப்படை வசதிகளும் நிறைந்த சைட் தான் நம்மளுடைய குபேர நகர். இந்த கெயின் ஹோம்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் இன் குபேர நகர் ஷுவராக வந்து எல்லாருமே விசிட் பண்ணுங்க. உடனடியாக நீங்கள் வீட்டுமனை பர்ச்சேஸ் பண்ணி கிரயம் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷலான ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. இன்னும் நம்ம மேலும் நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் பார்க்கலாம். அதுவரை ஸ்டே டியூன். வெல்கம் பேக் டு தி ஷோ வியூவர்ஸ். நம்மளுடைய கெயின் ஹோம்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் இந்த குபேரன் நகர்ல வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம நிறைய பியூட்டிஃபுல் கஸ்டமர்ஸ் நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்மே பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் சைட் பார்க்க வந்திருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே பிடிச்சி போய் சைட் புக் பண்ணிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து அடுத்த ஒரு பியூட்டிஃபுல் கஸ்டமர் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார், உங்க பேர்? என்னுடைய பேர் தங்கவேல், சிங்கானூர்லேருந்து வந்திருக்கேன். இந்த பேப்பரில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தேன். நான் குபேரன் போகம்பட்டி வில்லேஜில் வந்து குபேரன் நகர் அப்படிங்கிறத சைட் போட்டு வச்சுருக்க சொன்னாங்க. இன்றைக்கி இந்த சைட்டு வாங்கலாங்கிற பார்த்துட்டு வாங்கலாங்கிற ஒரு நோக்கத்தோடு வந்தேன். இங்கே வந்து பார்த்த முன்னாடி தெரிஞ்சது இங்கே ஊருக்கு பக்கத்துலேயே நல்ல அழகான இயற்கையான காற்றோட்டத்தோட நல்ல இடமா செலக்ட் பண்ணி சைட்டு போட்டிருக்காங்க. பிடிச்சது 2 சைட்டு புக் பண்ணியிருக்கிறேன். வாங்கலான் இருக்கேன். மேற்கொண்டு நல்ல இடமா இருக்குது, பிடிச்சிருக்குது. ஸோ எல்லா அடிப்படை வசதிகள்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்க சார் வர வழியில்? இங்கே வர்ற வழியில் போக்குவரத்து ரோடு, தார் ரோடு இருக்கு, பஸ்ஸு ரூட் இருக்குது, பஸ்ஸு போயிட்டு வந்துருக்கு. பக்கத்தில் நல்லா வீடுகள்லாம் இருக்குது. பிடிச்சிருக்கு. குடியிருப்பு பகுதியில் அருகிலும் இருக்குது. அதனால பிடிச்சிருக்குது. சைட் எல்லாம் பிடிச்சிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வீட்டு மனை பர்ச்சேஸ் பண்ண உடனே உங்களுக்கு உடனடியாக வீடு கட்டுறதுக்கான வசதியும் இவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. வங்கி கடன், அதாவது பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸும் இவங்க வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி சார் உடனடியாக நீங்கள் வீடு கட்டுறது மாதிரி இருக்கீங்களா, இல்லை கொஞ்ச நாள்? இல்லை, அது எப்படிங்கிறது நம்ம முதல்ல இடத்த வாங்கலான்னு நோக்கத்தில் இருக்கிறோம். அப்புறம் வாங்கின பின்னாடி வீடு கட்டுறதை பற்றி அப்புறம் யோசிக்கிறோம். ஆச்சுங்களா? முதல்ல இடம் பிடிச்சதுனால ஒரு 2 சைட்டு வாங்கியிருக்கிறோம். அதனால் நல்ல அருமையான இடம், சிறப்பாக இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். ஸோ கண்டிப்பாக வியூவர்ஸ், நீங்களும் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு சைட் 2 சைட் இந்த மாதிரி வந்து புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நடுத்தர மக்களுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய இந்த போகம்பட்டியில் இருக்கிற நம்மளுடைய கெயின் ஹோம்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் குபேர நகர் சைட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லா அடிப்படை வசதிகளுமே நிறைந்த ஒரு ஏரியாவாக இருக்கிறதுனால தான் நாங்களும் வந்து இங்கே சைட்ஸ் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா கஸ்டமர்ஸுமே. ஸோ நீங்களும் வந்து கஸ்டமர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா? நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய சைட்டை, உங்களுடைய வீட்டு மனையை நீங்கள் நம்மளுடைய கெயின் ஹோம்ஸ் குபேர நகர்ல தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்கிற நம்பர்ஸ்க்கு ஃபார் மோர் டீடைல்ஸ் கேட்ச் அப். ஸ்டே டியூன். ஸோ நம்மளுடைய கெயின் ஹோம்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் இந்த பியூட்டிஃபுல் குபேர நகரில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். ஸோ நிறைய பியூட்டிஃபுல் கஸ்டமர்ஸ் வாரியாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்து ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்க்கு இங்கே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பிளேஸாக இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து இங்கே சைட் புக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே வந்து கூடி சீக்கிரத்தில் வித்தின் இயருக்குள்ளே உங்களுக்கு வித்தின் இயர் ஆர் 2 இங்கே வந்து உங்களுக்கு நல்லாவே டெவலப் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வணக்கம் சார்.
இருக்குங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். தேவராஜ். ஓகே. ஸோ சார் நீங்கள் சொல்லுங்கள், நம்மளுடைய கெயின் ஹோம்ஸில் வந்து முதல் சைட் நீங்கள் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து நீங்கள் எவ்வளவோ வந்து நம்ம சைட் வந்து எவ்வளவோ பேர் கொடுத்தாலும் பார்த்துருந்தீங்கனாலும் இதோட பெனிஃபிட் எங்கேயும் இல்லை. பஸ் வசதி இருக்குது, ஹாஸ்பிட்டல் வசதி பக்கமாக இருக்குது, அப்புறம் கொச்சின் பைபாஸ் பக்கம், திருச்சி ரோடு பக்கம், எல்லா ஆளினால் எல்லா சௌகரியம் இருக்கிறதுனால எல்லா கஸ்டமரும் நிறைய வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால எல்லாருக்கும் முந்தி நான் ஃபர்ஸ்ட்டு நானே முதலுக்கு இதாக பண்ணணும்னு. ஓகே சார். ஸோ நீங்கள் முதல்ல சைட் பர்ச்சேஸ் பண்ணாலும் அது இல்லாமல் நீங்கள் முதல்ல நீங்கள் கிரையமும் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து பிற்காலத்தில் இன்னும் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஏரியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாமே உங்களுக்கு நியர்பையாக இருக்கு. கலைஞர் காலேஜ் பக்கத்தில் இருக்குது, கொச்சின் பைபாஸ் பக்கத்தில், திருச்சி ரோடு பக்கத்தில். ஒரு 5 நிமிஷத்தில் இது எல்லாத்தையும் ரோட்டுக்கு அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு 10 to 20 நிமிஷத்துக்குள்ள நம்ம எங்கே போனாலும் நம்ம ரீச் ஆகிக்கலாம். பஸ் சௌகரியமும் 5 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி இருக்குது. அப்புறம் மெயின் ரோடும் பக்கம். ஓகே. அதனால இந்த மாதிரி எல்லா வசதிகளுமே வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறதுனால நேமம் குபேரன் நகர். குபேரன் தான் உலகத்துக்கே கடன் கொடுக்கிற குபேரனோட நகர். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால இது நல்ல பெனிஃபிட். நல்ல ஓகே சார். ஸோ எனிவே சார், நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கும் அடுத்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மேலும் மேலும் நிறைய சைட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி கிரையம் பண்ணுறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். சரி. வெல்கம் பேக் வியூவர்ஸ். நம்மளுடைய கெயின் ஹோம்ஸ் இந்த குபேர நகர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த பியூட்டிஃபுல் கஸ்டமர் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய வாடிக்கையாளர்கள் பார்த்துருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைட் அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் வந்து வாஸ்து முறைப்படி அமைந்த வீட்டு மனைகள்னு சொல்லியிருக்காங்க. எல்லா அடிப்படை வசதிகளுமே நிறைந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கனால தான் கெயின் ஹோம்ஸில் இந்த குபேர நகர் நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து அடுத்த கஸ்டமர் என்ன சொல்ல போகிறாங்க, எவ்வளோ சைட் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ மேம், உங்கள் பேர்? தனலட்சுமி. உங்கள் பேர் சார்? திருவெங்கடசாமி. சிந்து. ஓகே. ஸோ மேம் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியாக நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ எவ்வளோ சைட் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க மேம் குபேர நகரில்? 4 சைட்டு. 4 சைட் புக். 4 சைட்டு. ஓகே. ஸோ சைட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து உங்களுக்கு அடிப்படை வசதிகள் எல்லாமே நிறைந்திருக்கு இல்லைங்களா? என்னெல்லாம் நீங்கள் வரும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பள்ளிகள், கல்லூரிகள், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி உங்களுடைய பிள்ளை வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல ஏரியாவாக இருக்கிறதுனால நீங்கள் சூஸ் பண்ணீங்களா? ஆமாம். ஓகே சார். ஸோ சார் நீங்கள் சொல்லுங்கள், இங்கே வந்து 4 சைட் புக் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து உடனடியாக நீங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கான ஒரு ஏற்பாடும் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. பிகாஸ் உங்களுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இவங்களே வந்து ஹவுசிங் லோன்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கறனால நீங்கள் உடனடியாக வீடு கட்டுறீங்களா இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம்? இல்லை மேடம், இப்போ புக் பண்ணிக்கிறேன். ஃபியூச்சர் பிளான் பார்க்கலாங்க. லொகேஷன் வந்து சூப்பராக இருக்குது. சூப்பராக. ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சி போய் குபேர நகர் சூஸ் பண்ணீங்க? எவ்வளோ சைட் இருந்தாலும் லொகேஷன், அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குது. ஸோ அதனால பொல்யூஷன் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பொல்யூஷன் ப்ராப்ளம். ஸோ மேலும் மேலும் நீங்கள் வந்து இன்னும் நிறைய சைட் புக் பண்ணுறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். So well viewers, so now we have come to the end of the show. So இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய கெயின் ஹோம்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் இந்த போகம்பட்டி குபேர நகரில் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்ஸ் கேட்டிருந்தோம். ஸோ அவங்க ஒவ்வொருத்தருமே வந்து இண்டிவிஜுவலாக என்ன ஃபீல் பண்ணாங்க, அவங்க வந்து எதனால வந்து பர்டிகுலர்லி எவ்வளவோ இடத்துல எவ்வளவோ ரியல் எஸ்டேட்ஸ் எவ்வளவோ சைட்ஸ் போடப்பட்டிருந்தாலும் நம்மளுடைய கெயின் ஹோம்ஸ் இந்த போகம்பட்டி குபேர நகர் எதனால சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான அடிப்படை விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. இதுக்கெல்லாமே வந்து அடிப்படை காரணம் என்னன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே, அதாவது பேசிக் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா இப்போ நம்ம பொதுவாகவே வந்து ஒரு வீட்டு மனை பர்ச்சேஸ் பண்ணும்போது பக்கத்துலேயே வந்து நமக்கு ஸ்கூல்ஸ் இருக்கா, பள்ளி இருக்கா, கல்லூரிகள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அண்ட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இது வந்து நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். பிகாஸ் எந்த ஒரு சைட்டாக இருந்தாலுமே நம்மளோட வீட்டு மனை, நம்மளோட சுற்றி வர வந்து வீட்டு மனை மட்டுமே இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பேச்சுமே நம்ம பேச முடியாது. ஏன்னா சுற்றி வர காடுகளாகவே இருந்துச்சுன்னா நம்ம ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டும் உங்களுக்கு ஆகவே ஆகாது. ஆனால் நம்மளுடைய கெயின் ஹோம்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் இந்த குபேர நகர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இது குடியிருப்பு பகுதியாகவும் இருக்கிறதுனால
இருக்கிறதுனால நிறைய ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட 20க்கும் மேற்பட்ட வீடுகள் சுற்றி வர உங்களுக்கு வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ நல்லா வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவும் அமைஞ்சிருக்கு. இதுவே வந்து உங்களுக்கு 24 hours பார்த்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த வித பவர் கட்ஸ் ப்ராப்ளம்ஸும் வராது. எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு மின்சார வசதியுமே வந்து உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்டராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு விண்ட் மில்லும் இருக்கிறதுனால எந்த ஒரு பவர் கட்ஸ் ப்ராப்ளம்ஸுமே வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு வராது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் குடிநீர் வசதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் வந்து தனியாக வந்து உங்களுக்கு வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டிஸும் வந்து ஃபியூச்சரில் இப்போ இன்னும் சிறிது நாளில் இவங்க வந்து ஏற்படுத்தி கொடுத்துறாங்க. வாட்டர் டேங்க் தனியாக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி உங்களுக்கு மேல்நிலை தொட்டி தேக்க தொட்டி கட்டி கொடுக்கறதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இண்டிவிஜுவல் பைப்லைன் ஃபெசிலிட்டிஸும் ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. வீட்டு மனை அப்படின்னு எடுக்கும்போது ஒவ்வொரு வீட்டு மனையுமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சைட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைந்த வீட்டு மனைகள். ஸோ வாஸ்து முறைப்படி அமைந்த வீட்டு மனை அப்படிங்கிறனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் பார்ப்பாங்க இல்லையா, அதுக்காகவே வந்து உங்களுக்கு வாஸ்து முறை நீங்கள் வீடு கட்டும் போதும் வாஸ்து முறைப்படி நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபார்மாலிட்டிஸுமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எப்பவுமே நம்ம வந்து ஒரு சைட் பர்ச்சேஸ் பண்ணும்போது இது கவர்மெண்ட் அப்ரூவ் சைட்டா, டிடிபி டிடிசிபி அப்ரூவ் சைட்டா அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு அப்ரூவ் சைட் தான். ஸோ ஆல்ரெடி வந்து நிறைய கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க இல்லையா, முக்கால்வாசி சைட்ஸ் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சது. ஸோ 64 சைட்டில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 60 சைட் முடிஞ்சதுனால ரிமைனிஙங் இருக்கிற சைட்ஸ் தான் எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே உங்களுக்கு ஸ்ட்ரிப்ல இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு கால் பண்ணிங்கன்னா போதும். இவங்களே வந்து உங்களுக்கு இலவச வாகன வசதி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரீ கேப்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால அவங்க கூடிய ஸோ உங்கள் கூடிய பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெயின் ஹோம்ஸ் மூலிமா ஒருத்தங்க வந்து வருவாங்க. அந்த கிளைண்ட் கூடயே நீங்கள் வரும்போது நீங்கள் ஆன் தி வே வரும்போது நீங்கள் சைட் எவ்வளோ நேரத்தில் வித்தின் எவ்வளோ டைமில் நீங்கள் வந்து ரீச் ஆகிடலாம் அப்படிங்கிற விஷயங்களும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் சைட்டோடைய டீட்டெயில்ஸ் பார்த்தோம். சைட் சுற்றி வர அப்படின்னு எடுத்திங்கன்னா வந்து நிறையா காலேஜஸ், நிறையா ஸ்கூல்ஸ் அண்ட் பிரைமரி ஸ்கூல்ஸ், செகண்டரி ஸ்கூல்ஸ், எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா லைக் கலைஞர் காலேஜ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உங்களுக்கு நியர்பையாக இருக்குது. ஜெம் ஹாஸ்பிட்டல், ஸோ ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்ஸ், பெட்ரோல் பங்க்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நியர்பையாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் மெயினான ஏரியாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து டவுன் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரம் ஏரியாவாகட்டும், இல்லைனா வந்து ஏர்போர்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், எந்த ஒரு பிளேஸாக இருந்தாலும் வித்தின் உங்களுக்கு 20 to the மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 to 40 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் போய் அங்கே ரீச் ஆகிடலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து டவுன் ஏரியாவுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பையாக தான் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நடுத்தர மக்கள், அதாவது நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து மாதத்தவணை இருக்குது. ஸோ மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 2000 rupees வந்து நீங்கள் பே பண்ணாலே போதும். உங்களுக்கு சுலபமான மாதத்தவணை மூலியமாகவும் நீங்கள் வந்து வீட்டு மனை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சைட்ஸ் புக் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் வந்து சைட் புக் பண்ணுறவங்க. ஸோ இன்றைக்கி எல்லா கஸ்டமர்ஸும் நம்ம மீட் பண்ணுவோம், அவங்களும் அதான் சொன்னாங்க. அதாவது சுலபமான மாதத்தவணை இருக்குது, போக்குவரத்து வசதி, மின்சார வசதி, அது மட்டும் இல்லாமல் ரோட் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா 30 அடி தார் சாலை வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடிநீர் வசதி, எல்லா அடிப்படை வசதியிலுமே நிறைந்த ஏரியாவாக தான் இருக்குது இந்த சைட். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் நீங்கள் வந்து இங்கேருந்து நீங்கள் எந்த ஒரு ஜங்ஷன் போகணும் அப்படின்னாலும் ஒன்ஸ் இன் 10 minutes ஒரு தடவை, ஒன்ஸ் இன் 20 minutes ஒரு தடவை வந்து போத் டவுன் பஸ் அண்ட் சர்வீஸ் பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து பஸ் ஆகட்டும். அண்ட் கொச்சின் பைபாஸ் ரோட்க்கு ரொம்ப ரொம்ப நியர்பை ஜங்ஷனாக இருக்கிறதுனால பைபாஸ் அப்படின்னாலே வந்து 24 hours உங்களுக்கு வந்து போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ பைபாஸ் ஜங்ஷனுக்கும் உங்களுக்கு நியர்பையாக இருக்கிறதுனால வளர்ந்து வரும் கல்லூரிகள், காலேஜஸ்மே பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்மோஸ்ட் வந்து half of the stage, finishing stageல வந்து இங்கே பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய காலேஜஸ் வரதுக்கு இருக்கு, இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ் வரதுக்கு இருக்கு, ஃபேக்ட்ரிஸ் ஆகட்டும், மில்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து அவுட் சைடா சுற்றி வர பார்த்தீங்கன்னா வீட்டுமனை சுற்றி வர உங்களுக்கு இருக்கிற ஒரு பிளேஸ்ல தான் நம்மளுடைய குபேரன் நகர் அமைஞ்சிருக்கு. ஸோ ஷோரா வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஃபியூச்சர்ல உங்களுக்கு வர அடுத்த ஜென்ரேஷனுக்குமே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள வித்தின் உங்களுக்கு ஃபியூச்சர்னு கூட சொல்ல வேணாம் வியூவர்ஸ், வித்தின் பார்த்தீங்கன்னா 1 to 2 years கூட நல்லாவே வெல் டெவலப்டு ஏரியாவாக தான் இருக்கு. இப்பவே அப்படிதான் இருக்கு. இன்னும் ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்னும் டெவலப் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஷோரா வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து வங்கி கடன், அதாவது ஹவுசிங் லோன் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பேங்க்ஸ் மூலிமா வந்து இவங்க டைப் பண்ணி பேங்க் லோன்ஸ் கூட இவங்க வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க் லோன்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கறதுனால உங்களுக்கு உடனுக்குடன் வீடு கட்டும் வசதியும் இருக்குது. ஸோ நடுத்தர மக்களுக்கு இது ஒரு நல்ல அருமையான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ யாருமே கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெல் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம நிறைய பியூட்டிஃபுல் கஸ்டமர்ஸ் பார்த்தோம். உங்களுக்கும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி பார்த்து கண்டிப்பாக குபேரன் நகரில் சைட் புக் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை ஷோராக வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உடனடியாக நீங்கள் ஸ்க்ராலிங்கில் ஸ்ட்ரிப்பில் போயிட்டு இருக்கிற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கேதர் பண்ணலாம். இன்னொரு ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் என்ன அப்படின்னா உடனடியாக இப்போ நீங்கள் வந்து வீட்டுமனை பர்ச்சேஸ் பண்ணி கிரையம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு ஸ்பெஷலான ஆஃபர்ஸ், சிறப்பு சலுகையும் கொடுத்துருக்காங்க. யாரும் இந்த மாதிரியான வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் கேட்ச் யூ இன் மை நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். Until then, bye bye and take care.